தலைவர் அவர்களுக்கு சமத்துவ தலைவருடைய குடும்பத்தின் சார்பிலே தன்மான தலைவருக்கு சால்வை நிறுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு இந்த நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய அப்போலோ மருத்துவமனையிலே அறுதி பிறகு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்போலோவிலே இருந்து அங்கிருந்து அண்ணனுடைய உடலை ஜிஹெச்சுக்கு எடுத்துச் சென்றார்கள் என்று அங்கே காவல்துறை வாகனத்தோடு தொடர்ந்து பயணித்து இந்த மணி நேரத்திலே ஜிஹெச்சுக்கு சென்று விட்டோம். அன்று என்ன மனநிலையிலே இருந்தோமோ அதே மனநிலையில்தான் நான் அந்த வருத்தத்தோடும் எங்களுடைய பேராற்றல் மிக்க தென்னாட்டு அம்பேத்கரும் எங்களுக்கெல்லாம் அனைத்து உறவுகளமாக இருந்த எங்களுடைய அண்ணனை இழந்த அதே துயரத்தில்தான் இன்று அந்த 8 மணிக்கு என்ன 8:30 மணிக்கு என்ன 9 மணிக்கு என்ன எப்படி ஒரு மனநிலைமை இருந்ததோ அதே மனநிலைமையோடு தான் இங்கு இன்றளவும் இருக்கின்றேன். இந்த நிகழ்விலே அண்ணனுடைய குடும்பத்தார் என்பவர்கள் அண்ணன் அனாதையாக பிறக்கவில்லை. அண்ணன் திருமணம் செய்துவிட்ட பிறகு தாய் தந்தையரை சில வீடுகளிலே பார்த்தீர்கள் என்றால் மனைவி அடித்து விரட்டி துரத்த சொல்லுவார், இல்லை வாழ மாட்டேன் என்று அடம்பிடிப்பார். பல வழக்குகளிலே பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒரு குடும்ப தலைவன் என்பவர் தன்னுடைய குடும்பம் மட்டுமல்லாமல் திருமணம் செய்து வந்த மனைவியின் இருவரையும் ஒன்றாக பாவித்து அந்த குடும்பத்தை தன்னுடைய சொந்தங்கள் எந்த நேரத்திலும் எந்த அளவிலும் தன்னுடைய வாழ்நாளிலே அவர்கள் தன்னுடைய பழைய உறவை எந்த பாசத்தையும் ஒரு கணம் கூட அதை இழந்துவிடக்கூடாது, அது மாறிவிடக்கூடாது என்பதிலே தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நாள் வரை கடைபிடித்த மாபெரும் தன்மான தலைவர் மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்ப பாங்கான தலைவர் என்பதை அவர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உதாரணமாக வாழ்ந்து காட்டிய என்னுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அவர்களுடைய சொந்த இரத்த உறவுகளான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அந்நியார் முல்லை வாசகி அவர்கள். அந்நியார் ஒரு தாய் போல அண்ணனை பேணி காப்பவர். அண்ணனுடைய பெரிய அண்ணன் வீரராஜன் அவர்கள் அண்ணன் எப்படி சொன்னாலும் அவருடைய குழந்தை போல, அதாவது முதல் மகன் என்று சொன்னால் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் தான் அண்ணன் வீரராஜன் அவர்களுக்கு முதல் குழந்தை. அந்த அந்நியார் அவர்கள் ஒரு தாய் எப்படி அந்த குழந்தையை பேணி காப்பார்களோ அது போன்று மிகவும் அன்புடனும் கனிவுடனும் வளர்த்து வந்தார். அவருக்கு பிறந்த மற்ற 2 குழந்தைகளான தம்பி மில்லர் மற்றும் சகோதரி காயத்ரி மற்றும் நம்முடைய ரீகன் ஆம்ஸ்டாங் இவர்கள் அனைவரும் உட்பட ஒரே அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தார்கள். தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய அண்ணன், அதாவது பெரியவர் வீரராஜன் அவர்கள் வங்கியுடைய மிகப்பெரிய ஒரு மேலாளராக இருக்கும் பொழுது இந்த குடும்பம் என்பது அங்கே தீவிரவாதிகள் அண்ணன், அதாவது பொதுமக்களுடைய பணத்தை காப்பாற்ற அண்ணனுடைய அண்ணன் வீரராஜன் அவர்கள் போராடிய பொழுது தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்று இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டுடைய மக்களுடைய அந்த செல்வத்தை, அந்த பொருளாதாரத்தை காக்க போராடி உயிர் நீத்த மிகப்பெரிய தியாக வரலாறு படைத்த குடும்பம் தான் அண்ணன் வீரராஜன், அண்ணன் ஆம்சாங்குடைய சொந்த குடும்பம் என்பது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்று இதே நாளிலே கடந்த ஆண்டு அன்று கொலை செய்யப்பட்ட பொழுது எதற்காக அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார் என்று கேட்டீர்கள் என்றால்
எந்தவித முன்விரோதமும் இல்லை, எந்த விதமான ரவுடி பின்புலமும் இல்லை. அவர் மிகச் சிறந்த ஒரு நல்ல மனிதர். யாரிடம் அவர் விரோதம் பாராட்டவில்லை. அதனால்தான் அவருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்தோம். அன்று அவர் துப்பாக்கி லைசன்ஸை வைத்திருந்தார். அவர் தேர்தலிலே துப்பாக்கி லைசன்ஸை ஒப்படைத்து தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் வாங்கிவிட்டார் என்று நான் சொல்லவில்லை, நான் மட்டும் சொல்லவில்லை. சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த அன்றைய ரத்தோர் சார் அவர்கள் எல்லா மீடியாக்களையும் அழைத்து அண்ணன் இருந்த மறுநாளில், அதாவது 5/6ஆம் தேதி இரவிலே பேட்டி அளிக்கின்றார். அப்படி அந்த பேட்டி அளித்ததிலே அவர் குட் சர்டிபிகேட், குட் கான்டக்ட், எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத மிகப்பெரும் தலைவராக வந்த மாபெரும் தலைவர் என்று காவல்துறை சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் அப்படிப்பட்ட தலைவருக்கு துப்பாக்கி லைசன்ஸும் தரப்பட்டது.